என்னுடைய தாய் உலகத்தின் கல்வி தாய் என்னவள் கல்விகளோட மாசு பெற்ற நேராக வந்து கொண்டிருக்கிறேன். முன்பொரு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்டவன் படைக்கும் தொழில் மீது இருந்த ஆர்வத்தால் பிரமணி நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்குவார்கள் என்று 1000 குழந்தைகளுக்கு கட்டளையிட்டான். தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்கி 1000 குழந்தைகளும் பிரமணி நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி 1000 குழந்தைகளிடத்திலுமே படைக்கும் தொழிலை பிரமன் பட்ட கஷ்டங்களை பராமரித்து கூறினார். உடனே இந்த 1000 குழந்தைகளும் பிரமணி நோக்கி தவம் செய்வதை விடுத்து எவருமான் ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்கு அந்த 3000 குழந்தைகள் நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்தான் தக்கள். நாரதர் நினைத்தான், எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் முறை என்று பாராமல் என்னுடைய குடும்பத்தில் இந்த கழகத்தை ஏற்படுத்தினாயோ இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 சுக்குகளாக வைக்க வேண்டும். அப்படி ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் எங்க கூட என்ற மற்றொரு சாபத்தை மற்ற அதன்படி கழகம் எங்கே திறந்தோறும் அலைந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி அலையும் வேலையெல்லாம் யாரை வினைனால் கழகம் அடைக்கும் பாலும் தெரிந்தேனும் பாகம் மறுப்பம் விவைனாலும் மறந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்த தோமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தாய் என்று வணங்கக்கூடிய கணபதியை வணங்கி கழகத்தை இறுதி நன்முறையோடு தொடங்குவோம். நாராயணா. ஆற்றல் அளித்தல் காத்தல் உலகத்தை பிடிப்பதோ பிரம்மதேவன் எவ்வாறு 4 வகை யோனி 7 வகை தொற்றம் 84 லட்சம் ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகள் தந்தை பிரம்மனால் படைக்கப்பட்டவை. அளிக்கும் தொழில் மேற்கொள்ளோடு மாமன் சிவனார். ஆனால் இவ்வுலகத்தை மச்சம் கூர்ம மராகம் வாமனன் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசபதாரத்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாற்றல் பரமாவன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் இந்த உலகத்தை காக்கும் பொழுது நிச்சயங்களுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு பெருமாளை வணங்கி என்னுடைய கழகத்தை இறுதி நன்முறையோடு தொடங்குவோம். நாராயணா. இங்கு கார்த்திகராஜ் அவர்களுக்கு புன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. புன்னாடி நினைத்து போராடும் செத்த மாபெரும் அன்பு கிராமத்தாருக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அத்தனை அன்புள்ளவர்களுக்கு என்னுடைய சிரமம் சார்ந்த கலை குடும்பத்தினர் சிறப்பம் நன்றி கிடந்த வணக்கம். ஒளிநெய்யம் என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்கிறதா என்று சற்று உற்று கவனிப்போம். அற்புதமான சாரியம். என்னுடைய கழகத்திற்கேற்ற இடம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். காரணம் என்ன? இந்நேரத்திலே இவ்விடத்திலே யாரோ ஒரு பெண்மகள் கந்தனுக்காக கந்தனுடைய பெயரை சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறாள். யார் இவள், எதற்காக இங்கு வந்திருக்கிறாள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக முதலில் இந்த பெண்ணினுடைய குரல் வளமே நாரதரை இழுத்து விட்டது கவர்ந்து. ஏனென்று கேட்பீர்கள், 14 உலகங்கள், உலகம் ஓர்லோகம் சிவலோகம் அகலோகம் தனலோகம் தவலோகம் தமிழ் சத்தியலோகம் மேலுக்கு 7 உலகங்கள். அதல விதல விதல ரதல ரசாதல மகாதல சுதல பாதாளம், இது கீழே இருக்க 7 உலகங்கள். ஆக மொத்தம் 14 உலகத்துக்கு நாரதர் போயிருக்கார். ஆனா எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சாரீரத்தை நாரதர் கேட்டதில்லை. அதனால் சிறிது சறுக்கி விட்டார். அப்பேற்பட்ட நாரதருக்கே இவ்வளவு உண்டா இல்லைங்க? நாரதரையே சரிக்கிற அளவுக்கு ஒரு குரல் வளம் ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா இவள் யார்? எந்த ஆசையும் இல்லாதவருக்கு இவ்வளவு ஆசை வரக்கூடிய அளவுக்கு ஒரு குரல் இருக்கு. அப்படின்னா என்னுடைய சந்தேகம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே இனிமையான சாரீரம் படைத்த உயிரினம் எது தெரியுமா? எது? காக்கா. எங்க காக்காயா? அப்புறம் நீங்க தான் சொல்லணும் என்ன உயிரினம்னு. எங்க நாங்க படிக்காதவங்க எங்களுக்கு நீங்க மகா முனிவர். நீங்க பூமியில தான் அந்த மாதிரி சாரீரம் இருக்கு. குயில். குயில் நீங்க சொன்னா தானே உங்களுக்கு வருமா?
அப்படி இல்ல, நீயே சொல்லணுங்க. அப்பதானே நாங்க உலகத்தில் இனிமையான சாரீரம் படித்த உயிரினம் குயில் தானே. ஒருவேளை அந்த குயில் கூட தன்னுடைய அந்த சாரீரத்தை மெருகேற்றுவதற்கு இந்த பெண்ணிடத்தில் நான் கற்றுக்கொண்டிருக்குமோ? சொல்ல முடியாது. இருந்தாலும் இவருடைய அழகை மீண்டும் ஒரு முறை வர்ணிக்க வேண்டுமானால் மணிக்குயிலுக்கு குயில் மாறி கூறினாலும் மணிக்குயிலுக்கு நிகராக இந்த பெண்ணினுடைய அழகை எதற்காக இங்க வந்திருந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரிலே அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய 2 பெண்மாதர்கள். அவர் 2 பெண்மாதர்களுக்கு கொடுத்த வாக்குமணி அமிர்தவல்லி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை என்ற திருநாமத்தோடு முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். இளையவர் வள்ளிதான் இங்க வந்து காவலுக்கு மேற்கொண்டு வந்து முருகனுக்காக விதைக்கப்பட்ட திரைச்சொலை மத்தியிலே காவல் மேற்கொண்டு ஆளும் சோய் ராயொட்டி கொண்டிருக்கிறார். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி தீர வேண்டும் என்று கட்சி கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணத்துக்கு நான் கல்யாணத்தை பண்ணி ஏங்க உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன். ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, முருகப்பெருமான் வள்ளியை எத்தனாவது தாரமா திருமணம் செய்ய போகிறார்? 2வது தாரமா திருமணம் செய்ய போறான். ஆமா. இது தமிழகம். தமிழருடைய பாரம்பரியம் கலாச்சாரம் என்ன தெரியுமா? தமிழருடைய கலாச்சாரம் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தியா வாழ்ற நாட்டுல வள்ளியை பிறக்க வச்சு முறைய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ண போறாரே, இது எப்படி நடக்கும்? சாத்தியமாகும்? எப்படி ஏற்றுக்கலாமா? சொல்லணும். என்னுடைய என்னன்னா, இங்க ஒருவனுக்கு ஒருத்தி தமிழருடைய முப்பாட்டன் தான் முருகன் அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப பாட்டை முப்பாட்டன் என்ன செய்யறாங்களோ அதான் நம்ம செய்ய ஆசைப்படுவான். அவராவது 2 முன்னாடியே கட்டினாரு. நீங்க வந்து எத்தனை முன்னாடி கட்டுறீங்க? நான் பேரு என் கணக்கு வேற. நான் 52 முன்னாடி என் கணக்கு வேற. முருகன் தான் தமிழருடைய கடவுள் அப்படின்னு. இப்ப முருகன் 2 முன்னாடி கட்டினாருன்னா இப்ப கலாச்சாரம் மாறுமே. அப்படினால என்ன பண்ணலாம்னா, நம்ம அப்படியே காவல் பார்த்து இருக்கட்டும். சரி, அவர் அப்படியே அப்படியே வேலை இருக்கட்டும்னு ஒரு ஆசை வருது. அப்படி இருந்தா அப்படியே கல்யாணம் நடக்காதுங்க. எதற்காக வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்ய வேண்டும்? உங்களை வந்து கமிஷன் கூட கொடுத்து எதுக்கு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்? இல்ல நல்லபடியா செஞ்சு வச்சுட்டு போவீங்கன்னானே உங்களை அங்க இருந்து புதுக்கோட்டையில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். வள்ளிக்கும் முருகனுக்கு சரிங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சொல்லுங்க? அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, வந்து உழவு வெந்துகிட்டு இருக்கு, அங்கிட்டு குழம்பு வரு சாம்பார் எல்லாம் வெந்துகிட்டு இருக்கு. விடிய காலம் தாலியை கட்டி எல்லாரும் சாப்பிட்டு போறோம், உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கடைசியில எப்படி சொல்றீங்க? சோத்துல போய் நிக்குது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஏன் முருக வள்ளியை தமிழ்நாட்டில் பிறக்க வச்ச கலாச்சாரத்தை மீறி வள்ளியை 2ஆம் தாரமாக திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய கதை உண்டு. இருந்தாலும் வள்ளியினுடைய அழகை முருகனுக்கு உங்க விருப்பப்படியே தலையில சாப்பிடலாம். அப்படி சாப்பிடணும்னா என்ன வேணும்? வள்ளியினுடைய அழகை கந்தனுக்கு தூது விட வேண்டும். அங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு இங்க இருக்கக்கூடிய வள்ளியினுடைய அழகை எப்படி தூது விட வேண்டும் என்றால், பாடும் பெண்களே ஆகாயம் தேடும் திங்களே விட்டு பொட்டு வச்சு வண்ண பூ முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களின் உன்னை இந்த தேர்ந்தெடுத்து வா.
தூது செல்ல வேண்டும். உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், புறக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி. இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் உலகத்தில் ஏற்றத்தாழ்வு ஒன்று இல்லாமல் சமநிலை உருவாகும். எதற்காக, என்ன காரணம் அப்படின்னா, பூவும் நாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே பூச்சரமாகி இறைவனுடைய திருவடியை சேரும் என்பார்கள். பூ ஒரு பக்கம் நார் ஒரு பக்கம் இருந்தால் நிச்சயம் அது சிறப்படையாது. அதுபோல வள்ளி ஒரு பக்கம் முருகன் ஒரு பக்கம் இருந்தால் நிச்சயம் இவர்களுடைய வாழ்க்கையும் சிறப்படையாது. உலகத்திற்கு இவர்களால் ஒரு நன்மை கிடைக்காது. ஆகவே வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் வள்ளியினுடைய அழகை தூதுவிட வேண்டும். அப்படி நாரதர் தூதுவிடுற தூதுல முருகன் என்ன நினைக்கிறான்? பெண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூணு ஆசை இல்லாத நாரதரே இப்படி வர்ணிக்கிறாரே, அப்ப எப்படி இருப்பாள் வள்ளி என்று நான் சென்று கூறுவதற்கு முன்பாகவே தயாராக இருக்க வேண்டும். ஓஹோ, தங்க விளக்காக என்ன தூண்டுகொள்ள நாம சந்திக்கிறதுக்கு முன்னாடி முருகனுக்கு இப்படி பாடக்கூடிய பாடல்கள் முருகப்பெருமான் தயாராக இருக்க வேண்டும் என்றால் வள்ளியினுடைய அழகை மீண்டும் ஒரு முறை வர்ணிக்க வேண்டும். எவ்வாறு தூது விடுவது? பூங்காற்றின் மூலமாக. நல்லா இருந்துச்சு இந்த 3 வாரம், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. அந்த பண்ணுக்கிட்ட ஒண்ணு சொல்லி போ, தனியா இவை இல்லாம நெஞ்சம் வாடுதே. கண்டிப்பா கொடுக்கலாமா? நல்லா விசாரிக்க கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி அரையா, கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அரையா, மண்டல கொண்ட ஓட்டம் சுவாமி அரையா, என்ன பெரையா பெருத்து குறையா.